ஹலோ மை டியர் செல்வங்களே! உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்து நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம அதே டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸா டைரக்ட் ஸ்பீச்ல வந்தா, அதை இன்டைரக்ட்ல எப்படி மாத்துறது? அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? கேள்வி வாக்கியங்கள். அதாவது ஒரு சென்டென்ஸ் கடைசியில கொஸ்டின் மார்க்கோட முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? இது டைரக்ட்ல வரும்போது இன்டைரக்டிவ்ல எப்படி மாத்துறது? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். அதாவது நீ இத செஞ்சுட்டியா? நீ அங்க வந்துட்டியா? இந்த மாரி எஸ் ஆர் நோ சொல்ற மாரி கேள்வி உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னா, அதுக்கு பேரு தான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். He said, "Are you ready?" He said, "Are you ready?" பொதுவாவே எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, அதை இன்டைரக்ட்ல மாத்தும்போது, said அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு, asked அப்படின்ற வார்த்தையை தான் போடணும். askedன்னா என்ன? அவன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? சோ ஒரு கேள்விய மத்தவங்க கிட்ட நீங்க கேட்கும்போது, asked அப்படின்னு வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் அது கூட அந்த டபுள் கொட்டேஷன் மார்க் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கடைசியில வர அந்த கொஸ்டின் மார்க்கையும் எடுத்துட்டு இஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? He asked if I was ready. நான் ரெடியா இருக்கேனா? இல்ல நான் ரெடியா இருக்கேனா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். இஃப்பும் யூஸ் பண்ணலாம், வெதரும் யூஸ் பண்ணலாம். சரியா? அது எந்தெந்த சென்டென்ஸ பொறுத்து யூஸ் பண்ணலான்றத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம். சரியா? சோ எஸ் ஆர் நோ சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, அதோட ஃபார்முலா ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஆஸ்க்டு அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இஃப் இல்லனா வெதர். இது 2த்துல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும். கடைசியில ஸ்டேட்மெண்ட் ஆர்டர். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல எத பத்தி மெயினா நீங்க கேட்டிருக்கீங்களோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? அத கடைசியில சேர்க்கணும் இன்டைரக்ட்ல. இப்ப அடுத்தது பாருங்க. She said, "Did you finish the homework?" அவ என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னான்னா, "Did you finish the homework?" அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். சரியா? ஆக்சுவலி "Did you finish the homework?" அப்படின்னு கேள்வியா தானே அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்டிருக்கு. அப்ப நீங்க இத மத்தவங்க கிட்ட சொன்னம்போது, said அப்படின்ற வார்த்தையா யூஸ் பண்ண முடியும்? தப்பு. asked அப்படின்ற வார்த்தை தான் வரும். She asked whether I had finished the work. நான் என் வேலைய முடிச்சுட்டேனா அப்படின்னு அவ என்கிட்ட கேள்வி கேட்டா அப்படின்னு நான் சொல்றேன். வெதர் அப்படின்ற வார்த்தை ஏன் வருது? நான் இந்த ஹோம்வொர்க்க முடிச்சிருக்கலாம், முடிக்காமலும் இருக்கலாம். சோ 2 மாதிரியும் இருக்குல்ல. அப்போ அங்க வெதர் யூஸ் பண்ணணும். சரியா? இஃப் எங்க யூஸ் பண்ணணும்னா, he asked if I was ready. நீ ரெடியா இருக்கியா? அப்படின்னு கேள்வியா மட்டும் நான் கேட்கிறேன். இங்க எந்த டவுட்டுமே இல்ல. அப்போனா இஃப் வரும். அதுவே டவுட்டோட ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் இருக்கா? அப்படி கேட்கும்போது வெதர் வரும். சரிங்களா? இங்க நம்ம ஐ ஹேட் ஃபினிஷ்டு த ஒர்க்ன்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹேட் ஃபினிஷ்டு த ஒர்க். ஏன் இப்படி வந்திருக்கு? ஏன்னா இது பாஸ்ட் சென்டென்ஸா இருக்கு. நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. அத நம்ம இன்டைரக்ட்ல மாத்தும்போது டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க்க ஐ ஹேட் ஃபினிஷ்டு த ஒர்க் அப்படின்னு மாத்துறோம். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? சிம்பிள் பாஸ்ட்ல டிட் யூ அப்படின்னு வந்திருக்கு. அத நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்துறேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு த ஒர்க்ன்னு மாத்துறேன். சரியா? அடுத்தது பாருங்க. ஃபாதர் செட் வில் யூ கம் டுமாரோ? நீ நாளைக்கு வருவியான்னு அப்பா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலி இங்க சொன்னாங்கன்னா வரும். தப்பு. அப்பா என்கிட்ட கேட்டாங்க. என்னன்னா இஃப் ஐ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. நான் நாளைக்கு வருவேனா அப்படின்னு அப்பா என்கிட்ட கேட்டாங்க. இங்க எந்த டவுட்டுமே இல்ல. டவுட்டா இருந்தா தான் வெதர் வரும். சோ இங்க வெதர் வர வாய்ப்பு இல்ல. சோ இஃப் வருது. சரியா? ஃபாதர் ஆஸ்க்டு இஃப் ஐ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா டுமாரோ அப்படின்ற வார்த்தை தான் இங்க நெக்ஸ்ட் டேவா மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ரவி said, "Can you swim?" ரவி said. ரவி சொன்னான். என்ன சொன்னா? "Can you swim?" உன்னால ஸ்விம் பண்ண முடியுமான்னு ரவி சொன்னான். அப்படியா நம்ம சொல்றது? தப்பு. ரவி என்கிட்ட கேட்டான். என்னன்னா, "உன்னால ஸ்விம் பண்ண முடியுமா?" ரவிஸ் ஆஸ்க்டு இஃப் ஐ குட் ஸ்விம். இஃப் ஐ குட் ஸ்விம். சரியா? சோ பிரசன்ட்ல வந்திருக்கிறத நம்ம எப்படி மாத்திருக்கோம்? பாஸ்ட்ல மாத்தி எழுதியிருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்க. She said, "Have you completed the assignment?" அவ என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னான்னா, "Have you completed the assignment?" அசைன்மென்ட் முடிச்சிட்டியான்னு அவ என்கிட்ட சொன்னா. இப்படியா இந்த சென்டென்ஸ் வரும்? தப்பு. அவ என்கிட்ட கேட்டா. என்னன்னு? அசைன்மென்ட் முடிச்சிட்டியான்னு. சோ அசைன்மென்ட் நான் முடித்தும் இருக்கலாம், முடிக்காமலும் இருக்கலாம். அப்ப அங்க வெதர் வரும். She asked whether I had completed the assignment. So have you completedன்னு இருக்குதா? அத நான் அப்படியே மாத்தி I had completedன்னு மாத்திட்டானா? அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? பிரசன்ட்
பெர்ஃபெக்ட்ல இருந்ததுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்திருக்கேன். புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்தது பாருங்க WH கொஸ்டின்ஸ். WH கொஸ்டின்ஸ்னாலே வாட், வேர், வென், வை, ஹூ, விச், ஹூஸ், ஹவ் இது எல்லாமே தான் வரும். சரிங்களா? இங்க நம்ம இஃப்பும் வெதரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா தான் இந்த வாட், வேர், வென், வை, ஹூ, விச், ஹூஸ், ஹவ் இதுல ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஓகே, இப்ப பாருங்களேன் எக்ஸாம்பிள். ஷீ செட் வேர் டு யூ லிவ் இப்படியா வரும்? தப்பு. அவ என்கிட்ட கேட்டா என்னென்ன வேற ஐ லிவ்டு நான் எங்க வாழ்றேன்னு அவ என்கிட்ட கேட்டா நான் எங்க வசிக்கிறேன், ரைட்? ஷி ஆஸ்க்டு வேர் ஐ லிவ்டு. ஸோ வேர் டு யூ லிவ் அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் வேர் ஐ லிவ்டு அப்படின்னு மாறுது, சிம்பிள் பாஸ்டுக்கு மாறுது. சரிங்களா? யூ அப்படின்ற வார்த்தை ஐயா மாறிடுச்சு, ரைட்? அடுத்தது பாருங்க, he said why are you crying இப்படியா வரும்? தப்பு. he asked why I was crying நான் ஏன் அழுதேன்னு அவன் என்கிட்ட கேட்டான். I was crying அப்ப இது எதுல வந்திருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம மாத்திருக்கோம், ரைட்? ஆனா டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்குது? பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அதை நான் பாஸ்ட் கண்டினியூஸா மாத்துறேன். சரிங்களா? டபுள் கொட்டேஷன் எடுத்துடணும், கடைசியில வர அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துடணும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அந்த மெயினான ஸ்டேட்மெண்ட் அதுல யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல வரும்போது ஐயா மாறிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மதர் said when will you return இப்படியா வரும்? மதர் ஆஸ்க்டு அம்மா என்கிட்ட கேட்டாங்க எப்போ நீ ரிட்டர்ன் ஆவன்னு, எப்போ வருவேன்னு என்கிட்ட அம்மா கேட்டாங்க, இப்படி நான் சொல்லணும். அப்ப என்னவா வரும்? மதர் ஆஸ்க்டு when I would return, ரைட்? அடுத்தது பாருங்க, the teacher said what is your name இப்படியா வரும்? the teacher asked what my name was என் பேர் என்னன்னு ஆசிரியர் என்கிட்ட கேட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, he said who broke the window இப்படியா வரும்? he asked who had broken the window இந்த விண்டோ இந்த ஜன்னலை யாரு உடைச்சாங்கன்னு அவன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். who had broken the window. சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட்ல இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்திட்டேன். அடுத்தது பாருங்க, she said which book do you want இப்படியா வரும்? she asked அவ என்கிட்ட கேட்டா உனக்கு எந்த புக் வேணும்னு. she asked which book I wanted எனக்கு என்ன வேணும்னு. ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல இங்க யூன் இருக்கா, அதே இன்டைரக்ட்ல மாறும்போது ஐயா மாறுது, ரைட்? அடுத்தது பாருங்க, he said whose bag is this இப்படியா வரும்? he asked whose bag that was அது யாரோட பேக்னு அவன் என்கிட்ட கேட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ கோல்டன் ரூல் என்னன்னா, செட் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்ல வந்தா அதை இன்டைரக்டா மாத்தும் போது ஆஸ்க்டு அப்படின்னு மாத்தணும். இன்னொன்னு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா வந்தா அதுக்கு நம்ம இஃப் இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ணணும். இதை நீ செஞ்சியா, இதை நீ பண்ணியா, வருவியான்னு டவுட் இல்லாம கேட்டா இஃப் வரும். அதுவே நீ ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா அப்படின்னு டவுட்டோட கேட்டா வெதர் வரும். WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ட் ஸ்பீச்ல வந்துச்சுன்னா நீங்க இன்டைரக்ட்ல WH வேர்டு யூஸ் பண்ணணும். வேர், வாட், ஹூ இந்த மாதிரி எல்லாம். சரியா? அடுத்தது பாருங்க, கொஸ்டின் ஆர்டரை மாத்தி ஸ்டேட்மெண்ட் ஆர்டரா மாத்தணும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல உங்களுக்கு டபுள் கொட்டேஷனோட கேள்வி குறியோட அந்த வாக்கியம் முடியும். அதை நீங்க டபுள் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிட்டு கடைசியில இருக்கிற கொஸ்டின் மார்க்கையும் எடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர்டரா மாத்தணும். சரிங்களா? கடைசியா ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன், ப்ரொனவுன்ஸ். இப்ப ஐயின் வந்தா யூன்னு வரும், யூன் வந்தா ஐயின் வரும், இந்த மாதிரி மாத்தணும். வீன் வந்தா தேன்னு வரும், மையின் வந்தா ஹிஸ் ஹெர்ன்னு மாறும் சப்ஜெக்ட பொறுத்து, ரைட்? அந்த மாதிரி காலங்கள் டைரக்ட் ஸ்பீச்ல வரக்கூடிய சென்டென்ஸ் என்ன டென்சஸ்ல வருது அதை மாத்தணும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட்ல வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்தணும். சரியா? அடுத்தது டைம் எக்ஸ்பிரஷன், இதை மாத்தணும். அதாவது டுமாரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்ல த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வரும். எஸ்டர்டேன்னு இருந்துச்சுன்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு வரும். சரிங்களா? இதை பத்திலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம் இப்போ. சரியா? இப்ப பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்ல ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல ஹி, ஷீன்னு மாறும். அது பாயா இருந்துச்சுன்னா ஹி, ஃபீமேலா ஒரு கேர்ளா இருந்துச்சுன்னா ஷீ வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வி அப்படின்னு டைரக்ட்ல வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல தே, மையின் வந்துச்சுன்னா ஹிஸ் இல்லைன்னா ஹெர், அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா தேர் அப்படின்னு மாறும். யூ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல சொல்லப்படுகிற சப்ஜெக்டை பொறுத்து, அதாவது அந்த ப்ரொனவுனை பொறுத்து அது ஐயா, வியா, ஹியா, ஷியா, தேவா மாறும், அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்களேன், காலங்கள் சிம்பிள் ப்ரெசண்டா வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸா வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா வந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்டா வந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? வில் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹுட்டா மாறும், கேன்னா குட், மேனா மைட். ஈஸி தானே இதெல்லாமே. அடுத்தது பாருங்களேன், நேரங்கள் எப்படி மாறும்.
இடங்களோட நேம்ஸ் எப்படி மாறும்? டுடே அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல தட் டே அப்படின்னு வரும். டுமாரோ அப்படின்னு வந்துச்சுன்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறும். எஸ்டர்டே அப்படின்னு வந்துச்சுன்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறும். நவ் அப்படின்னு வந்துச்சுன்னா தென் அப்படின்னு மாறும். ஹியர் அப்படின்னா தேர். திஸ் அப்படின்னா தட். தீஸ் அப்படின்னா தோஸ். லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்துச்சுன்னா த ப்ரீவியஸ் வீக். போன வாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரீவியஸ் வீக். சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம்னா த ஃபாலோவிங் மந்த். ஓகே, நம்ம காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன? ஹி ஆஸ்க்ட் வேர் டிட் ஐ லிவ். இன்டைரக்ட்ல இப்படியா வரும்? தப்பு. டிட் ஐ லிவ்லாம் வராது. ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிடணும். வேர் ஐ லிவ்ட், அவ்வளவுதான். ஹி ஆஸ்க்ட் வேர் ஐ லிவ்ட். நான் எங்க வாழுறேன், நான் எங்க வாழ்ந்தேன்னு அவன் என்கிட்ட கேட்டான், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, she asked if are you ready. இப்படியா வரும்? முற்றிலுமாக தப்பு. if I was ready, நான் ரெடியா இருக்கேனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது பாருங்க, he asked what is my name. இப்படியா வரும்? he asked what my name was. என் பேர் என்னன்னு அவன் என்கிட்ட கேட்டான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, father asked where will you go. கண்டிப்பா இப்படி வராது இன்டைரக்ட்ல. father asked where I would go. you ஐயா மாறிடும், will would மாறிடும். ரைட்? இப்ப உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு ஒரு 8 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இதோட ஆன்சர்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் ஆன்சர்ஸை பார்க்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 8 சென்டென்ஸையும் உங்களால இன்டைரக்டுக்கு மாற்ற முடியுதான்னு உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் செஞ்சு பாருங்க. அண்ட் நீங்க ஒன்ஸ் ஆன்சரை டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தாலும் சந்தோஷம், இல்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணாலும் சந்தோஷம். பட் ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்காதீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்போதான் படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும், அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முற்றிலுமான இலவசமான நம்ம பராக்கா 60 days ஆஃப் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஹோம்ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ.